இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி மொத்தமா எல்லாரும் சேர்ந்து சவுண்ட் கொடுத்து என்ன குற்றவாளி ஆக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன கேட்டா நான் பண்ணது எல்லாம் சரிதான். ஓ சரியா? ஆமா. எது சரின்னு? எது சரி? ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி இந்த குடும்பத்தை ரெண்டாக்குனியே, அது சரியா? சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் எனக்குன்னு வீட்ல யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சியே, அது சரியா? உன் கூட பிறந்த தங்கச்சி கல்யாணமே ஆகாம இருந்தாலும் அவ இந்த வீட்ல இருக்க கூடாது, அவளை எப்படியாச்சும் இந்த வீட்ல இருந்து துரத்தணும்னு நினைச்சியே, அது சரியா? பெத்த தாய் தகப்பனையும் வளர்த்த பாட்டியையும் சுமைய நினைச்சியே, அது சரியா? எது சரி? நல்லா கேளுங்க. துளசி, கொஞ்சம் அமைதியா இருமா. அப்பா, இத்தனை நாளும் பேசாம அமைதியா இருந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. ஏய், இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? அப்பா அம்மா மேல அவ்வளவு பாசம் இருந்தா அவங்க ரெண்டு பேரையும், நீயும் அஞ்சலியும் ஆளுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு போய் நீங்களே உங்க வீட்டுல வச்சுக்கங்க. வச்சு காலத்துக்கும் தங்கத்தட்டிலேயே தாங்குங்க. நாங்க என்ன வேண்டாம் நான் சொல்ல போறோம்? அவங்க ஏன் எங்க வீட்டுக்கு வரணும்? அவங்களுக்கு என்ன வீடு இல்லையா, வாசல் இல்லையா? உங்களுக்கு தான் ஒண்ணும் இல்ல. என்னது எங்களுக்கா? ஆமா, அப்பா அம்மாவே வீட்டை விட்டு அடிச்சு துரத்துன உங்களுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. இப்பவே பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு கிளம்புங்க. துளசி, என்னது நாங்க வீட்டை விட்டு போகணுமா? ஆமா. ஏய் துளசி, டேய், என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. வயசுல உங்களை விட சின்னவங்க, அவங்க கிட்ட உங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்க. அதுக்காக இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா? வீட்டை விட்டு போகணுமாமே? ஏய், என்னாலலாம் இங்க இருந்து போக முடியாது. போக முடியாதா? முடியாது. அஞ்சலி, உள்ள போய் இவங்க ரெண்டு பேரோட திங்ஸ் எடுத்து வெளியே போடு. ஏய், எங்க போய் எடு பாப்பா, எடு. நானே எடுத்து போடுறேன். ஏய் துளசி, மரியாதையா சொன்னா கேட்டு நடந்துக்கணும். அதை விட்டுட்டு அராஜகம் பண்ணா இப்படிதான் செய்ய வேண்டியது வரும். துளசி, விட. உன் குணத்துக்கு இதெல்லாம் செய்ய வேண்டாம். நான் அவரை கூட்டிட்டு போறேன். ஏய், இன்னும் கொஞ்ச நாள்ல ஐயா மகனே, எங்களால இந்த குடும்பத்தை சமாளிக்க முடியல, எப்படியாவது திரும்பி வந்துருன்னு நீங்க ரெண்டு பேரும் என் கால்ல விழுந்து கெஞ்சல. என் பேர் ரகுவரன். அப்படியான அப்போ ஒரு நல்ல பேரா யோசிச்சு வச்சுக்கோ. ஏன்னா கண்டிப்பா நீ இந்த சவால்ல ஜெயிக்க போறதில்ல. முதல்ல கிளம்பு. பார்க்கலாம். ஏய் வாடி, வா, கூட்டிட்டு வா அவனை.